மனிதன் உருவாக்குனதிலேயே வேகமாக போன பொருள்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் மைண்டில் டக்குன்னு ஏதாவது ஒரு ராக்கெட்டோ இல்லை கன்லேருந்து வெளிப்படுற அந்த புல்லட்டோ ஞாபகம் வரலாம். பட் ஒரு சாக்கடையோட மூடி தான் மனிதன் உருவாக்குனதிலே வேகமான பொருள்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? 1940s ஆரம்பிச்சு 1990s வரைக்கும் அமெரிக்கா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய நியூக்ளியர் பாம்ஸ் நான் உருவாக்கிட்டு இருந்தாங்க. பட் எல்லா நியூக்ளியர் பாம்ஸையுமே வெட்ட வெளியாக நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து வெளிப்படுற ரேடியேஷன் சுற்று வட்டாரத்தை பாதிக்குதுன்னு சொல்லி அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் டெஸ்டிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க. 1957 500 அடி ஆழம் 3 அடி விட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள ஒரு குட்டி நியூக்ளியர் பாம்பை வச்சு அதுக்கு மேல ஒரு கான்கிரீட் ஸ்லாபை வச்சு மூடி இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு சாக்கடை மூடி, ஒரு மேன்ஹோல் கவர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி நியூக்ளியர் பாம்பை வெடிக்க வைக்கிறாங்க. இதுல வெளிப்பட்ட அந்த வெப்பம் அதுக்கு மேல இருந்த அந்த கான்கிரீட் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேப்பரைஸ் ஆகி ஆவியாகி அதீத பிரஷரோட 2,40,000 km/h வேகத்துல அந்த மேன்ஹோல் கவரை தூக்கி எரிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் அந்த சாக்கடை முடிய கண்டுபிடிக்கவே இல்லை. சப்போஸ் அட்மாஸ்பியர்ல மத்தி அந்த மேன்ஹோல் கவர் எரியாம இருந்திருந்தா மனிதன் விண்வெளிக்கு அனுப்பிய முதல் அதிவேக பொருள் இந்த சாக்கடை முடியாதான் இருக்கணும். ஏலியன்ஸ் பார்த்தா இது என்ன நினைப்பாங்க?